ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து வெறுப்பு இல்லாமல் நடுநிலைமை தவறாமல் வழங்கப்படுவதே நீதியாகும். சிறப்பு கவன ஈர்ப்பு. எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றின் கழிமுகம் பற்றி சட்டமன்ற பேரவை விதி 55 கீழ் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேரவை இது குறித்து ஏற்கனவே மாண்பு உறுப்பினர்கள் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, திரு மாண்பு உறுப்பினர் OS மணியன், மாண்பு உறுப்பினர் R காமராஜ், மாண்பு உறுப்பினர் இரா ராஜேந்திரன், மாண்பு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி, மாண்பு உறுப்பினர் முனைவர் ஆ கணேஷ்குமார், மாண்பு உறுப்பினர் ச சிவகுமார், மாண்பு உறுப்பினர் க வைத்தியலிங்கம், மாண்பு உறுப்பினர் முனைவர் திருமதி தாரகை கத்பட், மாண்பு உறுப்பினர் மு தமிமுன் அன்சாரி ஆகியோரும் கொடுத்துள்ளார்கள். கட்சிக்கு ஒருவர் என்ற விதத்தில் தங்களது கருத்துக்களை சுருக்கமாக கூறி அரசின் கவனத்தை ஈர்க்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கொசத்தலையாரும் பக்கிங்காம் கால்வாய் இரண்டும் கடலில் கலக்கும் எண்ணூர் முகத்துவார பகுதியில் கொத்து கொத்தாக மீன்கள் செத்து மிதந்தது. இப்பகுதியில் உள்ள நெட்டுக்குப்பம், தாளக்குப்பம், எண்ணூர் குப்பம், காட்டுக்குப்பம் உள்ளிட்ட கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கட்டுமரங்கள் மற்றும் ஃபைபர் படகில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். லட்சக்கணக்கான மீன்கள் இக்கடற்பகுதியில் செத்து மிதப்பதால் இப்பகுதியில் வசித்து வரும் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் உள்ள தொழிற்சாலை கழிவுகள் கொசத்தலை ஆற்றில் கலப்பதால் நீர் அடிக்கடி மஞ்சள் நிறமாக மாறுவதாகவும் மீனவர்கள் கூறப்படுகிறார்கள். இது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகள் முறையாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். முகத்தோரா பகுதியில் ரசாயன கழிவுகள் கலக்கப்படுவது என பசுமை தீர்ப்பு ஆய்வு எச்சரித்துள்ள நிலையும் கழிவுகள் ஆற்றில் கலப்பதாக புகார் அளித்துள்ளது. இதனால் மீனவருடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இப்பகுதி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே அரசு உடனடியாக தலையிட்டு மீனவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். மாண்பு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் அதுவும் சென்னைக்கென்று இருக்கக்கூடிய நதிகளில் முக்கியமான ஒரு நதியாக திகழ்ந்து கொண்டிருப்பது கொசஸ்தலை ஆறு. இந்த கொசஸ்தலை ஆற்றின் பல்வேறு நிறுவனங்கள், அதாவது இன்னும் சொல்லணும்னு சொன்னால் வட சென்னையை பொறுத்தவரை அனல் மின் நிலையங்களும் ரசாயன இண்டஸ்ட்ரீஸும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அவற்றிலிருந்து வரப்படுகின்ற கழிவுகள் தொடர்ச்சியாக அந்த கொசஸ்தலை ஆற்றில் கலக்கப்படுவதனால் மீன்கள் செத்து மிதப்பது என்பது இது என்றோ முதல் முறை அல்ல, பல முறை இது போன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நடவடிக்கைகள் இதற்கு முன்னால் எடுக்கப்பட்டு வருகிறது. அதிலும் கடந்த ஆட்சி காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஆசிய வங்கிகளிலிருந்து நிதி பெற்று அங்கே இருக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் திருப்புகழ் கமிட்டி அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஆய்வறிக்கையில் இது குறித்து இதற்கும் தேவையான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது. ஏன்னா மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேப்பரில் தான் வந்தது, திருப்புகழ் கமிட்டி ஆய்வு வரலன்னாரு. ஆனால் திருப்புகழ் அவர்கள் நேரடியாகவே வந்து கொடுத்ததாக எங்களுக்கு தகவல் சொல்கிறார். இன்றைக்கும் வேண்டுமானாலும் அவர்கிட்ட மரியாதைக்குரிய IAS அதிகாரி திருப்புகழ் அவரிடம் அறிக்கைகள் கையில் இருக்கிறது என்று கூறுகிறார். நான் நேராக தான் வந்து அமைச்சரிடமே அதை திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை சமர்ப்பித்தேன் என்றான் சொல்கிறார். தொடர்ச்சியாக ஏன்னா இது இன்னைக்கு நேற்று நடக்கலை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் சொன்னால் கும்மிடிப்பூண்டி பகுதியில் இருக்கக்கூடிய அமோனியா கசிவு, அதுவும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது தான். எனவே நம்முடைய சுற்றுச்சூழல் துறை என்பது உடனடியாக சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற அனைத்து நிறுவனங்கள் மீதும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கென்று தனியாக ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து சுற்றுச்சூழல் மேலும் தமிழகத்தில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நம்முடைய அரசு முன்வர வேண்டும். ஏன்னா இதை இப்போ விட்டோம்னா அடுத்தது பழவேற்காடு ஏரி என்பது
ஒரு காலத்தில் இறால், நண்டு எல்லாம் வந்து மிக அதிகமான வளம் இருந்த ஏரியாக இருந்து கொண்டு இருக்கிறது. மீன் வளம் பாதிக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, கடல் வளம் பாதிக்கப்படுகிறது. இதையெல்லாம் விட அதிகமாக நம்முடைய வாழ்வாதாரம், மக்களுடைய உடல்நிலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே அரசு மிக முக்கியமாக இந்த விஷயத்தில் கனிவோடு பரிசீலனை செய்து, கனிவோடுன்றதை விட கடுமையாக பரிசீலனை செய்து கவனத்துடன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக இன்றைக்கு இருக்கிறது. குறிப்பாக வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய கொசஸ்தலையாறு, எண்ணூர், கழிமுக பகுதிகள் என்பது இந்த சென்னையை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பினுடைய ஜீவாதாரமாக விளங்கக்கூடிய பகுதிகள். அது பொதுமக்களுக்காக மட்டுமல்ல, அதை நம்பி பல்வேறு உயிரினங்கள், பல பறவைகள், பல குடும்பங்கள் அதை நம்பி இருக்கக்கூடிய சூழல். குறிப்பாக மீனவர்கள் இந்த பகுதியிலே அந்த வளங்களை நம்பி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆறு பல்வேறு காரணங்களாலே மாசுபடக்கூடிய நிலை வருகிறது. அதற்கு குறிப்பாக வடசென்னை பகுதியை தாண்டி இருக்கக்கூடிய எண்ணூர் பகுதிகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள், மணலி போன்றிருக்கக்கூடிய பகுதிகள், எண்ணூர் பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலை கழிவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதே போல ஒரு எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அங்கே பிரச்சனை வந்தபோது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அன்றைக்கு நம்முடைய அமைச்சராக இருந்த சகோதரர் மையநாதன் அவர்களை அழைத்து கொண்டு அங்கே நேரடியாக சென்று அவற்றையெல்லாம் ஆய்வு செய்து அந்த நிவாரணங்களை வழங்கினார்கள். இது ஒரு தொடர்கதையாகவே அந்த பகுதியில் இருக்கிறது. அது பெருமளவிலே சூழலியல் கேடுபாடுகளை உருவாக்குவதோடும் அங்கே இப்போது மீன்கள் செத்து மிதக்கக்கூடிய அளவிற்கு அது அங்கே நம்பி இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவில் சூழல்நிலையை முற்றமாக கெடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தால் அரசு அதற்கான உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தொடர்ந்து இந்த கேடுபாடுகளிலிருந்து அந்த பகுதியை காப்பாற்றக்கூடிய வகையில் ஒரு சூழலியல் மண்டலமாக அதை உருவாக்கக்கூடிய வகையில் அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.